கர்த்தாவே, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் தொனிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்து உம்முடைய அறிவினால் எங்களை நிரப்புவீராக. ஒரு தெய்வீக அறிவு, ஒரு தெய்வீக ஞானம் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு வேதம் கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்திருக்கிறீங்களா? சரி, எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. ஈவன் தோ நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆனாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பைபிளை திறந்து சில விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் தெரியாத கோணங்களிலே கொஞ்சம் நம்ம அதை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், நல்லா கவனிக்கணும், வேர்டை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவா நிறுத்தி அதை புரிந்து வாசிக்கணும். உங்களால புரிந்து கொள்ள முடியலனாலும் அதை பிரித்து வாசித்து மைண்ட்ல ஏத்திக்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கில வேதாகமத்தில் in the beginning God created the heaven and the earth. Hallelujah. In the beginning, ஆதியிலே. ஹல்லேலூயா. இப்படி தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? ஆதி டைம் ஜோனுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு காலத்தை குறிக்கிறது. அன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற ஒரு சாதாரண ஒரு புரிதலோடு நாம் நின்று விடுகிறோம். ஆனால் தேவன் இந்த வார்த்தையை மோசே கிட்ட சொல்லி எழுத சொல்லும் பொழுது அந்த எபிரேய பதத்திலே அவர் எழுதுகிறார் இல்லையா? எந்த மொழியில வேதம் எழுதப்பட்டது? இந்த பழைய ஏற்பாடு, அதுவும் எஸ்பெஷலி ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில எழுதப்பட்டது. அதுதான் ஒரிஜினல் லாங்குவேஜ் இந்த பைபிள் எழுதினது. சோ மோசே இந்த எபிரேய மொழியில் அவன் எழுதும் பொழுது கர்த்தர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், இந்த தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஏலோஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. ஏலோஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஏலோஹிம் என்ற வார்த்தையை தமிழ்ல எழுதும் பொழுது அதையும் ஏலோஹிம்னு எழுதியிருக்கலாம், ஆனால் ஏன் தேவன் என்று எழுதினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லது ஆங்கிலத்தில் காட் என்ற வார்த்தை ஏன் உபயோகப்படுத்தினார்கள் என்று தெரியவில்லை. சரி, ஏலோஹிம் என்றாலும் அந்த அல்லது தேவன், அந்த உன்னதமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், the supreme God. ஹல்லேலூயா. the most high, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சிறந்தவர், படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்ற அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை the God என்ற வார்த்தை அதற்கு மீனிங்கா இருந்தாலும், அந்த எபிரேய பதம் ஏலோஹிம் என்ற அந்த வார்த்தையினுடைய எபிரேய பதத்தை கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து கவனித்து பார்த்தால் ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, ஏலோஹிம் இருக்குல்ல, அந்த ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் என்ற, தேவன் என்று அர்த்தம். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தேவன். சொல்லுங்க. ஏல் அப்படின்னா தேவன். அதனாலதான் எல்லா வார்த்தையிலையும் நம்ம ஏலோஹிம், ஏல் ஷடாய், ஏல் ரோஹி அப்படின்ற வார்த்தையில நம்ம பயன்படுத்துறோம்ல, அதுல ஏல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவன். அப்புறம் அந்த ஹிம்னு முடியுது பாத்தீங்களா? அந்த ஹிம்னு முடியுது பாத்தீங்களா? அந்த ஹிம்னு முடிகிறது ஒரு வித்தியாசமான ஒரு கிராமர், ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கணம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பன்மையை குறிக்கும் சொல். என்ன சொல்லுது? இப்ப ஆங்கிலத்துல சைல்டு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு குழந்தையை குறிக்கும் சொல். அதே குழந்தைகளை பன்மையாய் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் சில்ட்ரன் நான் சொல்லணும், வேற பேரை நான் கொடுத்தாகணும். ஸோ சைல்டுனா ஒருத்தனை குறிக்கிறது, சில்ட்ரன்னா அதேதான் ஆண் என்றால் ஒரு நபரை குறிக்கிறது, ஆண்கள் என்றால் பன்மையை குறிக்கிறது இல்லையா, சிங்குலர் ப்ளூரல். ஆனால் இந்த எபிரேய வார்த்தையாகிய இந்த ஏலோஹிம் மட்டும் இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமையையும்
பன்மையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல்லாக இது விளங்குகிறது. இது வேற எந்த வார்த்தையிலும் கிடையாது, உலகத்துல வேற எந்த மொழியிலையும் கிடையாது. அதனாலதான் அந்த ஏலோஹிம் என்ற அந்த வார்த்தையை வேற எப்படி வேணாலும் எந்த மனுஷனுடைய லாங்குவேஜ்ல என்ன செய்யவே முடியாதுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணவே, ஹல்லேலூயா, டிரான்ஸ்லேட் பண்ணவே நம்மளுடைய நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மளுடைய தேவன் எந்த மொழிக்குள்ளேயும் அடக்கி விட முடியாது, எந்த மனுஷனுடைய பாஷைக்குள்ளேயும் அடக்கி விட முடியாது, எந்த மனுஷனுடைய சிந்தைக்குள்ளேயும் அடக்கி விட முடியாது, எந்த மனிதனுடைய யோசனைக்குள்ளேயும் அடக்கி விட முடியாது. ஹல்லேலூயா, அப்பேற்பட்ட தேவன். அதனாலதான் அந்த ஒரு வார்த்தை ஒருவரையும் குறிக்கிறது, அதே ஒரே வார்த்தை பன்மையும் குறிக்கிறது. இட் மீன்ஸ் சிம்பிள். அந்த ஏல் என்றால் ஒரே தேவன் என்று அர்த்தம். ஏல் என்றால் தேவன், அவர் ஒருவரே, ஒரே தேவன் என்று அர்த்தம். ஆனால் அந்த வார்த்தையை முடிக்கும் பொழுது அவர்கள் என்று முடிகிறது, பன்மையில முடிகிறது. அப்பனா இந்த தேவன் ஒருவராய் தான் இருக்கிறார், ஆனால் அவருக்குள் பலராக இரண்டு பேரோ அல்லதுக்கு மேற்பட்டவரோ அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அதில் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு வார்த்தையிலே தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அந்த ஏலோஹிம், அந்த ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 நபர்களாக அவர் இருக்கிறார், அவர் 3 நபர்களாக அவர் செயல்படுகிறார் என்று அந்த ஒரே வார்த்தையிலே திருத்துவத்தை கொண்டு வந்து அடக்கினார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் ஒரே தேவன், ஆனால் திருத்துவம் மிக்கவர். ஹல்லேலூயா. He is a triune God. அவர் திருத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எப்படி பாஸ்டர் ஒரே தேவன் சொல்றீங்க, ஆனா 3 நபர்களாக செயல்படுகிறார் என்று சொல்றீங்க, 3 பேருமே தனித்தனி ஆள் தத்துவம் கொண்டவராக இருக்கிறார், சோ எப்படி அது செயல்பட முடியும்? அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியலையே அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, மனுஷனை உண்டாக்கும் பொழுதே இந்த அறிவோட தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனை உண்டாக்கும் போதே அவரை புரிஞ்சுக்கிற அறிவோட தான் நம்மள என்ன செய்திருக்கிறாரா? உண்டாக்கி இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ண முடியல, புரியலன்னு விட்டுறோம். ஆனால் தேவன் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி உண்டாக்குனார். என்ன சொல்லி உண்டாக்குனார்? நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னார்? தேவன் நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுதே அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறாரு? ஹல்லேலூயா. நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். சரி, ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. அந்த திருத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொண்டு கொடுன்னு நான் விரும்புறேன். கவனிக்கிறீங்களா? அந்த திருத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில என்ன பண்ண விரும்புறேன், எக்ஸாம்பிளை கொடுக்க நான் விரும்புறேன். இப்போ எத்தனை பேர் தனிமையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? 5 பேர் தான் பேசுறீங்க போல இருக்கு, வேற யாரும் பேசுறது இல்லை போல இருக்கு. யாருமே உங்களுக்குள்ள பேசுறது இல்லையா? அப்புறம் ஏன் கை தூக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம எல்லாரும் பேசுறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் நமக்குள்ள பேசுறோம். ஒரு எக்ஸாம்பிள், நான் என்னைய வச்சே பேசுறேன், நான் உங்களை வச்சு நான் பேசல, நான் என்னைய வச்சு பேசுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நீங்க அப்பதான் முதல்ல மனுஷனை புரிஞ்சுக்க முடியும், அப்பதான் தேவனை புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் தேவனை புரிஞ்சுக்க விரும்புறீங்க? ஆமென். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் சொல்ல போற இந்த எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். சென்னைக்கு போகலான்னு திட்டம் பண்ணும் பொழுது எதில் போகலான்னு நான் யோசிக்கும் பொழுது ஒரு மோட்டார் பைக்கில் எடுத்து அப்படியே ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கர ஸ்பீடாக அப்படியே புல்லட் எடுத்துட்டு மட்டு புட்டு புட்டு புட்டுன்னு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். அப்போது உள்ளே இருந்து ஒருத்தன் பேசுகிறான், எல்லாம் சரிதான், உடம்பு தாங்குமா ராஜா? உனக்கு உன் உடம்பு என்ன செய்யாது? தாங்காது. அப்போ ஆமா கரெக்டு, நம்ம உடம்பு ஆல்ரெடி வீக்கு, ஒரு 1/2 மணி நேரம் வண்டி ஓட்டினாலே இடுப்பு வலி வந்துடும். அது இருக்குது 400 கிலோமீட்டர் இருக்குது,
அது ஒரு 7 மணி நேரம் ஆகும். நம்மளுடைய பாடி என்ன செய்யாது, தாங்காது. நான் தீர்மானம் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம கார்ல போலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கார்ல போலாம், திட்டம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உள்ள இருந்து மனசு சொல்றது, துட்டு இருக்கா, அவ்வளோ பைசா இருக்கா, 6000 ரூபா 7000 ரூபா செலவாகும். நீ போற வேலை சாதாரண வேலை, ஆனா காருக்கு நீ எவ்வளவு செலவு பண்ண போற, 6000 ரூபா 7000 ரூபாய் செலவு பண்ண. இது இல்லாம நடுவில் நீ டீக்கு வேற நிப்பாட்டுவ, சோறுக்கு வேற நிப்பாட்டுவ, அதுக்கெல்லாம் காசு இருக்கா? டோல்கேட்டுக்கு காசு கொடுக்கணும், நிப்பாட்டுவியா? அங்க சென்னைக்கு போய் கார் ஓட்டுறதுக்கு நீ ஓட்டாமலே இருக்கலாம், அவ்வளோ மோசமான ஒரு டிராபிக் இருக்கு இப்படின்னு உள்ள இருந்து ஒருத்தன் என்ன பண்றான், எனக்கு பேசுறான். அப்ப நான் என்ன பண்றேன், அதுவும் கரெக்ட் தான். ஒரு சாதாரண வேலைக்கு எதுக்கு இவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ பைசாவை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏன் அவ்வளோ போகணும்? அப்போ நான் யோசிக்கிறேன், சரி ட்ரெயின்ல போலாமே. அப்போ உள்ள இருந்து சொல்றேன், கரெக்ட், ரேட்டும் கம்மி, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சுகமா போயிட்டு சுகமா வந்துடலாம். இப்போ நான் யாரோட பேசிட்டு இருந்தேன்? சில பேர் என்ன பாக்குறீங்க, நீ லூசா இருப்ப அதனாலதான் நீயா பேசிட்டு இருக்கிற. நான் என்னைய பத்தி மட்டும் பேசல, நான் எல்லாரையும் பத்தியும் நான் பேசுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நான் யாரோட பேசிட்டு இருந்தேன்? கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்கிட்ட நான் பேசுறேனா? இன்னும் வேற வார்த்தையில போடுங்களேன் கொஞ்சம். அந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். நான் யாரோட பேசிட்டு இருக்கேன் இப்போ? நான் தனி நபர் தானே, தனி நபர். நான் ஒருத்தவங்களோடு ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ணணும்னா, ஒருத்தவங்களோடு நான் ஒரு உரையாடலை நான் தொடங்கணும்னா எனக்கு இன்னொரு நபர் தேவை. ஏன்னா அவனுக்கு வேற சில கருத்துகள் இருக்கும், அவனுக்கு வேற சில ஐடியாக்கள் இருக்கும், அவனுக்கு வேற விதமான எண்ணங்கள் இருக்கும். அப்போ நான் அவனோடு கான்வர்சேஷனை ஏற்படுத்தும் போது என் ஐடியா அவன் ஐடியா கலந்து நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம். ஆனா இப்போ நான் எனக்குள்ளே உரையாடுகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்குள்ள வேற ஒருவன் இருக்கிறானா இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் ஆத்மா. வெளியில பார்க்கும்போது ஒருத்தன் மாதிரி தெரியுது, ஆனா எனக்குள்ள உங்களுக்கு இருக்கிறானா இல்லையா? இல்லைன்னா அவன் கல்றையில தான் இருப்பான். இருக்கிறானா மட்டும் தான் நீங்க சர்ச்சில் இருக்க முடியும். சோ நீங்க சர்ச்சில் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதுன்றதுன்னா நம்புறேன். ஆத்மா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடி சோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நாங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எங்களுக்குள்ள நான் படுத்துக்கிட்டே நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு சத்தம் உள்ள இருந்து வருது. எல்லாம் ரைட்டு தான், சென்னைக்கு போகலாமான்னு முதல்ல கர்த்தர்ட்ட கேட்டியா? சென்னைக்கு போலாமான்னு முதல்ல தேவனிடத்துல கேட்டியா? நீ பாட்டு ட்ரெயின்ல போலாமா, கார்ல போலாமா, அதுல போலாமா, இதுல போலாமான்னு யோசிக்கிறிய, முதல்ல போலாமான்னு கேட்டியா? இந்த எண்ணங்களை நானா உருவாக்கி கொள்ளல, என்னை தாண்டி எங்கிருந்தோ உள்ளிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆவியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தமா இருக்கிறது. அப்போ மனுஷனாகிய நான் தனி ஒருவனாக தான் இருக்கிறேன், இண்டிவிஜுவலாக தான் இருக்கேன், ஒருவனாக இருக்கிறேன். ஆனா எனக்குள்ளே 3 காரியம் செயல்படுகிறது. ஒன்று ஆவி, இன்னொன்னு ஆத்துமா, இன்னொன்னு சரீரம். இத புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்ல கவனிங்க. தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது நம்மை போல ஒருத்தன் என்ன செய்வோமாக உண்டாக்குவோமாக. அவரும் 3இல் ஒருவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இப்போ நான் அந்த திருத்துவத்தை பற்றி நான் அதிகமாய் நான் பேச போவது இல்லை. ஏன்னா ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தேவன் திருத்துவமிக்கவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த காரியத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இப்போ உங்க பைபிளை திருப்புங்க, 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஸ்டடி தான் இன்னைக்கு, சரிங்களா? ஓகே, வேதத்தை திருப்புங்க, 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. சிருஷ்டித்தார். சரி, ஓகே. 4வது வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் நல்லதென்று யார் கண்டா? தேவன் கண்டார். 5வது வசனத்தை வாசிங்க. யார் பேரிட்டா? தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். 7வது வசனம் வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற, ஓகே ஃபைன்.
இப்படி நீங்க 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா நீங்க எந்த வார்த்தையை அடிக்கடி படிச்சுட்டே வருவீங்க? தேவன். சொல்லுங்க, என்ன படிச்சுட்டே வரீங்க? தேவன். இந்த தேவனுடைய அந்த எபிரேய பதம் என்னது? ஏலோஹிம். சொல்லுங்க, ஏலோஹிம் என்ற அந்த வார்த்தையை நம்ம படிச்சுக்கிட்டே வரோமா? 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா அதான் வரும். இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அதே வார்த்தை தான். 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தான் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாள் என்ன செய்தாரா? 3ஆவது வசனம் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது வரைக்கும் நீங்க என்னதான் படிச்சுக்கிட்டே வரீங்க? தேவன் 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 தான் படிச்சுட்டே வந்தீங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? ஏன் இந்த வார்த்தையினுடைய பதம் மாறுதுங்க? இதுவரைக்கும் தேவன் தேவன் வந்தது, தேவனாகிய கர்த்தர் என்று பதம் என்ன செய்கிறது? கவனிச்சீங்களா? யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? அதை இங்க ஏன் இங்க மாறி இருக்கு? நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிச்சு 5ஆம் வசனத்துக்கு வாங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியில் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் ஏன் பதம் மாறுனுச்சு இங்கேயும்? அடுத்து வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர். இதுக்கப்புறம் நீங்க எங்க நீங்க வாசிச்சாலும் என்னன்னு தான் வரும்? தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு யாவே யாவே என்ற வார்த்தை எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ யாவே ஏலோஹிம் அப்படின்னு அந்த 2 வார்த்தையும் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் 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 என்று வந்து, ஆனால் இந்த 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது மட்டும் தேவனாகிய கர்த்தர் என்ற அந்த பதம் மாறுவதற்கான காரணம் இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த தேவன் என்ற வார்த்தைக்கு நான் முன்னாடியே சொன்னேன், அவர் திருத்துவம் கொண்டவர் என்பதை இந்த ஒரே வார்த்தையில கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? ஏலோஹிம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவரில் 3ஆய் செயல்படுகிற கர்த்தர் என்பதை நம்ம காண்பிக்க முடியும். நல்ல கவனிங்க, வேற எந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாலும் காட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தேவன் அல்லது இந்த காட் என்ற வார்த்தை கவனிக்கிறீங்களா? வேற பிற மதங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாவா இல்லையா? வேற பிற மதங்களிலும் தங்களுடைய கடவுள்களை இந்த தேவன் என்ற வார்த்தை போட்டுக் கொள்கிறார்கள், அந்த காட் என்ற வார்த்தையை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் உலகத்துல வேற யாரும் இந்த ஏலோஹிம் என்ற வார்த்தையை வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது, வேற யாரும் அதை பயன்படுத்தவும் கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி, என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அவருடைய நாமம் மேன்மையான நாமம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும், இந்த தேவன் என்ற வார்த்தை அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது சட்டென்று தேவனாகிய கர்த்தர் என்று அந்த பதம் மாறுகிறதே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தர் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, மனிதனை உண்டாக்குகிறார். யாரை உண்டாக்குகிறார்? மனிதனை உண்டாக்குகிறார். மனிதன் தம்மை போல உண்டாக்கினாலும் அவன் சற்று சிறியவனாக தான் இருக்கிறான். எல்லாவற்றிலும் குறைந்தவனாக இருக்கிறான். பலத்தில் குறைந்தவனாக இருக்கிறான், ஞானத்தில், அறிவில், எல்லா ஆற்றலிலும் குறைந்தவனாய் இருக்கிறான். ரொம்ப சாதாரணவனாய் இருக்கிறான். ஒரு பெரிய வல்லமை வந்துச்சுன்னா அவனால தாங்க முடியாது. ஒரு பெரிய கடல் அலை பெருசா எழும்புச்சுன்னா அவனால தாங்க முடியாது. ஒரு பெரிய நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்துச்சுன்னா அவனால தாங்க முடியாது. அவனை விட ஒரு பெரிய மிருகம் வந்து ஒரு சத்தமிட்டாலோ எதிர்த்தாலோ அவனால் தாங்க முடியாது. ஒரு பெரிய கல் அவன் மேல விழுந்தாலோ அவனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. தேவதூதனை காட்டிலும் மனுஷன் சற்று சிறியவனாய் இருக்கிறான். ஆனாலும் இந்த ஏலோஹிம் கர்த்தர் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த மனிதனை மிகவும் நேசித்தார். படைச்சிட்டு விட்டுல, படைச்சிட்டு என்ன பண்ணல,
விடல. மனுஷனை தேவன் என்ன செய்தார்? மிகவும் நேசித்தார். இந்த ஏலோகிம் தேவன் மனிதனோடு உறவு கொள்ள விரும்பினார், மனிதனோடு பேச விரும்பினார், மனிதனோடு பழக விரும்பினார், மனிதனோடு நடக்க விரும்பினார், மனிதனோடு எப்பொழுதும் கூட இருக்க விரும்பினார். ஆனால் ஏலோகிம் என்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த அவரோ மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் தான் பூமியை உண்டாக்கினார். அவர் பூமியை உண்டாக்குனார். அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவர் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லா பிளானட்ஸையும் உருவாக்கினார். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கவனித்து பாருங்கள். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. பூமியின் மண்ணை மரக்கால என்ன பண்ணிடுவாராம்? அளந்துட்டு போயிருவாராம். வானத்தை சுருட்டிடுவாராம். அவ்வளவு பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் இந்த மனுஷனோட உறவு கொள்ள முடியுமா? பேசுங்க. இந்த மனுஷனோட உறவு கொள்ள முடியுமா? ஏன்னா தேவன் வந்துட்டா போதும் மனுஷன் செத்தே போயிருவான், பொசுங்கி போயிருவான். தேவன் உருவாக்குன ஒரு அக்கினி பட்டாலே பொசுங்கி போயிடுறான். தேவன் வந்தா எப்படி நிக்க முடியும்? அதனால கர்த்தர் என்ன செய்தார்னா, இந்த திருத்துவத்துல இரண்டாவது நபராகிய ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் குமாரன். பிதா குமாரன். அவருக்கு பேர் குமாரன். சரிங்களா? அவருக்கு பேர் என்னது? குமாரன், த சன். அந்த குமாரன் என்கிறவரை இந்த மனிதனோடு பழகுவதற்காக வருகிறார். ஹல்லேலூயா. ஏலோகிம் தேவன் மனுஷனோடு நேரடியாக பழக முடியாது. எனவே தன்னுடைய வல்லமையை சுருக்கி கொண்டு, தன்னுடைய மகத்துவத்தை சுருக்கி கொண்டு, தன்னுடைய மகிமையை சுருக்கி கொண்டு, தன்னுடைய அந்த பெரிய அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை சுருக்கி கொண்டு, மனிதனால் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வல்லமையை சுருக்கி கொண்டு இப்ப மனுஷனோடு பழகுவதற்காக இறங்கி வந்தார் பாருங்க. இப்போ இவர் தனியாக வரவில்லை, ஏதோ பிரிஞ்சு வர்றார் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஏலோகிம் இந்த மனிதனை பழகுவதற்காக, மனிதனோடு பேசுவதற்காக, நட்பு வைப்பதற்காக, அன்பு வைப்பதற்காக, உறவு கொள்வதற்காக வருகிறாரே, அவருக்கு தான் இந்த தேவனாகிய கர்த்தர் என்று பெயர் வந்தது. அவரை தான் நாம் என்ன அழைக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் வந்துட்டா தேவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் அப்படி இல்லை. பார்வைக்கு மனுஷனை போலவே தான் தெரிவார், பார்வைக்கு நம்மை போலவே தான் தெரிவார். நம்ம ஹைட்டு தான், நம்மளுடைய கண்ணு, நம்ம மாதிரி தான் மூக்கு, நம்ம மாதிரி தான் காது, நம்மள மாதிரி தான் சாப்பிடுறார், நம்மள மாதிரி தான் நடக்கிறார், நம்மள மாதிரி தான் சத்தமிட்டு பேசுகிறார், நம்மள மாதிரி தான் அன்பு கூறுகிறார், நம்ம பேசுகிற விதமாக தான் அவரும் பேசுகிறார், நம்ம நடக்கும் போது அவரும் நடக்கிறார். இப்படி எல்லா விதத்திலும் நம்மை போலதான் இருக்கிறார். ஆனாலும் அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஏலோகிமாக இருந்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ தேவனாகிய கர்த்தராகவும் வந்து அத்தனை காரியங்களையும் செய்ய அவரால் முடியும். எந்த விதத்திலும் குறைவு இருக்காது, எந்த விதத்திலும் மாற்றம் இருக்காது. யாருக்காக தன்னை சுருக்கி கொண்டார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. இப்போ ஆதாமை உண்டாக்கினாரு. ஆதாமை உண்டாக்குனதுக்கு அப்புறம் இந்த தேவனாகிய கர்த்தர், ஏலோகிம் தேவனாகிய கர்த்தராய் வந்து இப்ப ஆதாமோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? உறவாடிட்டு இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவர், இந்த தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பெரியவராய் இருக்கிறார் இல்ல? கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், எவ்வளவு பயங்கரம் உள்ளவராய் இருக்கிறார். அவ்வளவு பயங்கரமுள்ள கர்த்தர் இப்ப ஆதாமோடு எப்படி பேசுறார் பாருங்க. குளிர்ச்சியான டைம்ல பேசுறாராம். எப்படி பேசுறாராம்? அந்த அளவுக்கு அன்பு, அந்த அளவுக்கு அன்பு. ஆதாம சந்திக்கிறதுக்கு டெய்லி வந்துருவாராம், ஆதாமோடு பேசுவதற்கு டெய்லி வந்துருவாராம், ஆதாமோடு பழகுவதற்கு டெய்லி வந்துருவாராம். ஏன்னா ஆண்டவருக்கு, இந்த ஆதாமையே உண்டாக்கினவருக்கு ஆதாம் மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு நட்பு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு எத்தனை ஃபாதர்ஸ் இங்க இருக்கிறீங்க?
கொஞ்சம் கைகளை உயர்த்தி காமிங்க. எத்தனை தகப்பன்மார்கள் இங்க இருக்கிறீங்க? ஓகே, தகப்பன்மார்கள் நீங்க தான் உங்களுடைய பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீங்க. அவங்க உங்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆனால் எத்தனை பேர் நான் தகப்பன் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இறுக்கமாகவே இருக்கிறீர்கள். நான் தகப்பன், நீ அடங்கி இருக்கணும், ஹல்லேலூயா, நீ இப்படிதான் இருக்கணும். அடிக்கிறது, திட்டுறது, உதைக்கிறது, முறைக்கிறது, கோபப்படுறது, இது மட்டும் தான் தகப்பனுடைய வேலையா? இல்ல, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி கற்றுக் கொடுக்கிறதுனா, நீ உன்னுடைய பிள்ளையினிடத்துல நட்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தகப்பன்மார்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்தி, நாம் பிள்ளைகளிடத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? தகப்பன் சொல்லுங்களேன். தகப்பன்மார்களா கேட்க மாட்டேங்குதுங்க. ஆனா நட்பு கொள்ள வேண்டுமா? நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற உடனே வாடா மச்சான் அப்படி மீனிங் கிடையாது. ஒரு மகனாக என் தகப்பனிடத்தில் என்னுடைய கருத்துகளையும் என்னுடைய உணர்வுகளையும் நான் இயல்பாக என் தகப்பனிடத்தில் எந்த தயக்கம் இல்லாமல் பேசுவதற்கான அனுமதியை அவர் கொடுத்திருக்க வேண்டும். அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்திருக்கணும். ஆமாவா? அப்பதான் பிள்ளையானவன் தன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் போய் என்ன செய்வான்? பேசுவான். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு டாமினன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒருத்தனை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த தகப்பன் பிள்ளைக்கான உறவு பிரிஞ்சிரும். பொதுவாகவே இந்திய தேசத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையில இப்ப கொஞ்சம் நிறைய குடும்பங்கள்ல மாறிட்டு வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தகப்பன்மார்கள் பிள்ளையினிடத்திலே நண்பர்களாக பழகி அந்த அன்பை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இதை செய்தார். ஆதாமை உண்டாக்கினவராய் இருந்தாலும் ஆதாமோடு எப்படி இருந்தார்? அவரு நட்போடு இருந்தார், அன்போடு இருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளாகிய நாம், தகப்பனாகிய நாம் பிள்ளைகளிடத்துல, இயேசுவினிடத்துல, கர்த்தரிடத்துல நாம் கற்றுக்கொண்டு நடக்கிறவளா இருக்க வேண்டும். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமினிடத்துல என்ன பண்ணாரா? மிகுந்த அன்பு வைத்தாரா. 2 பேரும் அவ்வளவு நண்பர்களா இருந்தார்களா. ஏவாளை படைத்தாரா. ஏவாளை படைச்சதுக்கு அப்புறம் இந்த 3 பேரும் கர்த்தரிடத்தில், 2 பேரும் ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தாங்களா? அன்பா இருந்தாங்களா, உலாவி கொண்டிருந்தாங்களாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனியை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ ஒரு நாளும் புசிச்சிடாத, புசிக்கிற நாள் நீ என்ன செஞ்சிருவ? சாகவே சாவாய். இந்த கதையில நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ ஆதாமும் ஏவாளும் அதை புசித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மாறிவிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் உள்ளே வருகிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பயந்து நான் ஒளிஞ்சு நிக்கிறேன். இப்போ கர்த்தர் கூப்பிட்டு எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? இப்போ டீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இதற்கு பின்பு என்ன நடக்குது? ஆதாமுக்கு காயின், ஆபேல் என்ற பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த காயின் என்ன செய்கிறான்? ஆபேல் மேல கோபம் கொண்டு ஆபேல் என்ன செய்து போயிடுறான்? கொன்னு போடுறான். இந்த காயின் என்ன செய்யறான்? அவன் பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான், பயங்கரமான கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் மைண்ட்ல என்னென்ன தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த காலகட்டத்தில் ஏராளமான பிள்ளைகள் ஆதாமுக்கு பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், காயினுக்கு பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். நாட்கள் பெருகுது, பிள்ளைகளும் பெருகிறார்கள். பூமியிலே மனிதர்களுடைய எண்ணிக்கைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பெருகிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து கர்த்தர் இந்த ஆதாமுக்கு இன்னொரு மகனை கொடுக்கிறார். அவன் பேர் என்னது? சேத் என்ற மகனை கொடுக்கிறார். நல்ல கவனிக்கணும். என்ன மகனை கொடுக்கிறார்? அவன் பேர் என்ன? சேத் என்ற மகனை கொடுக்கிறார். இந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயினுடைய சந்ததி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டு விட்டார்கள். தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணங்களை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள். நல்ல கவனிக்கணும். இந்த காயினுடைய சந்ததி என்ன செய்யறாங்க? நான் விதை விதைக்கிறேன், அது 30-60 முளைச்சிட்டு வருது, அதை எடுத்துட்டு நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறதுக்கு நான் ஏன் தேவனை தேடணும்?
நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு உழைக்க தெரியும், எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, என் குடும்பத்தை நடத்த தெரியும், எனக்கு திருமணமாகுகிறது, எனக்கு பிள்ளை பிறக்கிறது, நான் நினைத்த காரியத்தை நடத்திட்டு இருக்கிறேன், நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு இல்லைன்னு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்று தேவைன்னா அதை அடைவதற்கு எனக்கு தெரியும், எனக்கு இவ்வளவு அறிந்த எனக்கு, இவ்வளவு கிடைத்த எனக்கு, இவ்வளவு கிடைத்து கொண்டிருக்கிற எனக்கு நான் ஏன் அந்த தேவன் என்று சொல்லுகிற அவரை நான் தேட வேண்டும்? நாங்களே பெரியவர்கள் தானே என்ற எண்ணம் யாருடைய இருதயத்தில் இருந்தது? காயினுக்கும் காயினுடைய சந்ததிக்கும் இருந்தது. ஏனென்றால் தேவன் காயினோடு பேசும்போது காயின் தேவனை மதிக்கவே இல்லை என்பதை நம்ம ஆதியாகமத்தின் அந்த புத்தகத்தில் நம்மளால் கவனிக்க முடியும். ஆமாதானே? ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் சேத்தை கொடுக்கிறார். யாருக்கு? இந்த ஆதாமுக்கு கர்த்தர் சேத்தை கொடுக்கிறார். இந்த சேத் பிறந்த பின்பு அவன் என்ன பண்றான்? அவன் திருமணம் பண்ணி அவன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் யாருடைய நாமத்தை? யாருடைய நாமத்தை? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த சேத்துக்கு புரிதல் வந்துருச்சு. இந்த தேவனாகிய கர்த்தர் மட்டும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் மன்னிக்கலனா நாங்க செத்துருப்போம். தேவனாகிய கர்த்தர் மட்டும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கிருபை செய்யலனா இன்றைக்கு நாங்க பிழைத்திருக்க முடியாது. இந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார் என்ற புரிதல் இந்த சேத்துக்கு வருது. இந்த தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு மனிதனை போல தெரிந்தாலும் அவர் ஏலோகிம் என்ற புரிதல் இவனுக்கு வருகிறது. இவர்தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். என் அப்பாவை படைச்சவரும் அவர்தான். அப்ப இவர்தான் ஜீவன் கொடுத்திருக்கிறார், இவர்தான் சகலத்தையும் தாங்குகிறார், இவர்தான் சகலத்தையும் நடத்துகிறார். இன்னொன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை சாப்பிடுற நாள்ல சாவன்னு சொல்லிட்டாரு. செத்ததற்கு பின்பு நம்மளை வழி நடத்த போகிறவர் இந்த தேவனாகிய கர்த்தர் என்ற அறிவு வந்து விட்டது. எனவே இந்த தேவனாகிய கர்த்தர் தான் அந்த மனுஷர்கள் இருக்காங்களே, அந்த காயினுடைய வம்சத்தார், காயினுடைய சந்ததி. நான் விதை விதைக்கிறேன், அது முளைச்சுக்கிட்டு வருது, நான் சாப்பிடுறேன்னு சொல்றானே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் தான் முளைக்க பண்ணுகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் செடியை நட்டுனேன், அப்பொழுது தண்ணீர் பாய்ச்ச வளர செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இந்த புரிதல் யாருக்கு இல்லாம இருக்கிறது? காயினுடைய சந்ததிக்கு இல்லாம இருக்கு. ஆனால் இந்த புரிதல் யாருக்கு வந்து விட்டது என்றால் சேத்துக்கு வந்து விட்டது. இந்த தேவனாகிய கர்த்தர் இல்லனா ஒரு அணு கூட அசையாது. இந்த தேவனாகிய கர்த்தர் இல்லனா ஒரு நிமிஷம் கூட நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது என்கிற புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சேத்துக்கு வருது. அதனால தனக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறான், நிர்பந்தமான மனுஷன். ஏனோஸ் என்பதற்கு என்ன அர்த்தமா? நிர்பந்தமான மனுஷன், பாவப்பட்ட ஜென்மம். சொல்லுங்க, பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாவப்பட்ட ஜென்மமே. நம்மலாம் யாரு? பேர் வைக்கிறான். எல்லாரும் கேட்கிறாங்க, உன் பேர் என்ன? பாவப்பட்ட ஜென்மம். யாரடா சொல்ற? உன்னைய தான்டா சொல்றேன். எல்லாரும் யாருதான்? All human beings are miserable men. நிர்பந்தமான மனுஷன், பாவப்பட்ட ஜென்மம். இன்னைக்கு நான் நல்லா ஓடுறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா குதிக்கிறேன், நல்லா நடக்கிறேன். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குறையும். இன்னைக்கு நான் நல்லா பார்க்கிறேன், 24 மணி நேரம் போன் பார்க்கிறேன், 24 மணி நேரம் டிவி பார்க்கிறேன், 24 மணி நேரம் சிஸ்டம் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு போகுதா? போகுதா இல்லையா? இன்னைக்கு நல்லா பசிக்குது, நேரத்துக்கு கரெக்டா என்ன பண்ணுது? பசிக்குது, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுறோம். இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் பசிக்க மாட்டேங்குது டாக்டர், பசிக்கவே மாட்டேங்குது டாக்டர், என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு மாத்திரைய கீத்திரைய கொடுங்க. ஹல்லேலூயா.
மனுஷனுடைய வாழ்க்கை எங்க எப்ப மாறணும் யாராலும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அவனுடைய வாழ்க்கை நித்தம் போராட்டமும் பாடுகளும் தான் நிரம்பி இருக்கிறது. அவன் ஒருவேளை சோறு சாப்பிடணும்னா அவன் பல மணி நேரம் வேலை பார்த்தாதான் என்ன செய்ய முடியும்? ரத்த வேர்வை சிந்தாம அவனால சாப்பிட முடியாது. கஷ்டங்களை அனுபவிக்காம வாழ்க்கையில அவனால வாழவே, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு பக்கம் எல்லா கஷ்டமும் இல்லைனாலும் பாவத்தோடு போராட்டம், அதுல ஜெயிக்கணும். அந்த போராட்டத்தை ஓரளவுக்கு ஜெயிச்சா குடும்ப கஷ்டத்தோடு போராட்டம், பண கஷ்டத்தோடு போராட்டம், எல்லா கஷ்டத்தோடையும் போராடி இன்னொரு போராட்டம் வரும், பிசாசின் போராட்டம் வரும். அவனோட என்ன செய்யணும்? அடுத்தது வாழ்க்கை முழுசும் போராடிக்கிட்டே இருக்கிறது தான் மனுஷனுடைய. அதனாலதான் இதை அறிந்து கொண்ட சேத் தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் நிர்பந்தமான மனுஷன் தான். நம்மளாம் எப்படிப்பட்ட மனுஷன்? We are helpless people. We are helpless people. நம்மளாம் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. இதையெல்லாம் பரிசுத்தவான்கள் அறிந்துதான் எழுதுகிறாங்க. நானோ ஒரு புழு ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது சொல்றான், ஆண்டவரே நானோ சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், நான் ஒரு ஏழை ஆண்டவரே. சொல்றவன் ராஜா. ஆபிரகாம் சொல்றான், நானோ ஒரு பரதேசி. ஹல்லேலூயா. அவ்வளவு வாசல், அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு சம்பாத்தியம், அவ்வளவு பணம், அவ்வளவு ஏராளமான செல்வங்கள் ஆபிரகாம் வீட்டுல குமிஞ்சு கடந்தாலும் அவன் சொல்றான், நானோ ஒரு பரதேசி. நிர்பந்தமான மனுஷன். நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் கட்டாயம் தேவை. அப்போ இந்த சேத் தான் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது மூலியமா அங்க இருக்கிற அத்தனை ஜனத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தான். எல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிற, எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிற, எல்லாம் என்னால செஞ்சு முடிச்சிட முடியும் நினைக்கிற, ஆனா உன்னால அந்த தேவனாகிய கர்த்தர் இல்லாம உன்னால ஒன்று செய்ய முடியாது என்பதை தான் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல உலகத்துக்கு சொன்னான். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு பேர் ஸ்டைலா வைங்க. அந்த ஸ்டைலான பேர்ல தேவ வார்த்தையை கொஞ்சம் இணைச்சு வைங்க. இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லுங்க. பேர் வைக்கிறது ஏதோ சும்மா ஏதோ விளையாட்டு பொருள் கிடையாது. எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த பேர் ரொம்ப கியூட்டா இருக்கு, என்னத்தையாவது ஒரு பேர் நல்லா இருக்குன்னு எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பிசாசின் பேரா இருக்கும், நரகத்தின் பேரா இருக்கும், பொல்லாத ஆவிகளுடைய பெயர்களா இருக்கும். எனவே ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்க தேவ சிந்தையோடு, தேவ பாரத்தோடு இந்த பெயர்களை வைப்பதற்கு நீங்க கொஞ்சம் பழகுங்க. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? அப்ப மனிதர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, சரி மனுஷர்களாகிய நாங்கள்லாம் நிர்பந்தமானவர்கள் சொல்றீங்களே, அப்ப எப்பதான் நமக்கு உதவி? யார் தான் நமக்கு உதவி? அப்பதான் சேத் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அப்பாவை உண்டாக்குனார்ல, ஆதாம உண்டாக்குனார்ல, எங்க அம்மாவை உண்டாக்குனார்ல, இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார்ல, இந்த பூமியை உண்டாக்குனார்ல, இந்த செடி கொடிகளை உண்டாக்குனார்ல, இந்த பார்க்கிற இந்த மிருக ஜீவங்களை உண்டாக்குனார்ல, இந்த தண்ணீரையும் தண்ணீரில் வாழக்கூடிய சகல மிருகத்தை உண்டாக்குனார்ல, இந்த வானம், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரியன், சில கிரகங்களை நீங்க பார்க்கிறீங்களே, இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ள ஆரம்பி. அவர்தான் உனக்கு முழுவதுமாய் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். Without him you will not be complete. அவர் இல்லாம நீ பூரணமாக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய குறைவுக்கும் அவர்தான் நிறைவா இருக்க முடியும். இன்னைக்கு நான் நல்லா ஓடுறேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓட முடியுமான்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலவீனமான பாண்டமே நீ தேவனோடு இணைந்து கொள். இளைஞன் இளைப்படைந்து சோர்வடைந்து போவான், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் சட்டைகளை விரித்து அவர்கள் உயிரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன் கண்ணு மங்கி போகும், உன் கண்ணு குருடா போகும். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள். மோசேயை பற்றி எழுதியிருக்கிறது, அவன் மரிக்க பரியந்தமும் அவனுடைய கண்ணின் பார்வை மங்கவில்லை. ஹல்லேலூயா. காலேப் அவனுடைய வயது தாண்டி போய்விட்டது, வாலிப வயதை கடந்து விட்டது. ஆனாலும் காலேப் சொல்றான், நான் இன்னமும் நான் பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் என் பலனாகிய கர்த்தரை நான் சார்ந்து இருக்கிறபடினால் நான் இன்னமும் யுத்தம் பண்ண நான் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனவே மனிதர்கள் நிர்பந்தமானவர்கள் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பெரியவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். இன்னைக்கு அதை தானே மனுஷன் செய்ய மாட்டேங்கிறான், அதை தானே நம்மளும் மறந்துடுறோம். இன்னைக்கு பக்கத்தில் கை பிடிச்ச கேளுங்க, தேவனாகிய கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? இணைஞ்சிருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தரிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்களா? எங்க என்னால முடியாதுங்க, ஆனால் நான் அவரோடு இணைஞ்சுக்கிட்டா என்னால முடியுங்க. சொல்லுங்க, என்னால முடியாதுதான் பாஸ்டர், என்னால முடியாதுதான் சிஸ்டர், என்னால முடியாதுதான் பிரதர், ஆனா நான் அவரோடு நான் இணைஞ்சுக்கிட்டேனா என்னால எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும். அவருடைய நாமத்தில் எல்லாம் நான் செய்வேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அந்த சேத் அவன் பிரசங்கம் பண்ணதுனால, அவன் பிள்ளைக்கு பேர் வச்சதுனால, அது மூலியமா எல்லாரும் ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை, தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. தொழுது கொண்டார்கள்னா இதுதான் மீனிங். எனக்கு அவர் வேணும், எனக்கு அவரு, இந்த காயின் வேண்டான்னு சொல்றான், ஆனா எனக்கு வேணும். இந்த உலகம் அவரை வேண்டான்னு சொல்லுது, ஆனா எனக்கு அவர் வேணும். சொல்லுங்க, எனக்கு அவர் வேணும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த கர்த்தராகிய தேவன் எல்லா ஜனங்களையும் நேசித்து அந்த ஜனங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறார். அந்த மறுவாழ்வு என்பது நித்திய வாழ்வாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சு அந்த நித்திய வாழ்வை இழந்துட்டானுங்க. சாகவே சாவா என்ற வார்த்தையை அவர்களுக்கு சாபமாய் வந்து விழுந்து விட்டது. எனவே அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து மிருகங்களைப் போல மக்கி போகிறவர்களாய் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். இதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு தம்மை அறிமுகப்படுத்தி, எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை கொடுத்து மீண்டும் எப்படியாவது அவர்களை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் பல முயற்சிகளை எடுத்தார். ஹல்லேலூயா. பல முயற்சிகளை எடுத்தார். அவர் தம்மை எகோவா ராஃபாவாக தம்மை வெளிப்படுத்தினார், சுகம் கொடுக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. அவர் தம்மை எகோவா ஈரே என்பவராய் வெளிப்படுத்தினார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. அவர் எகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினார். எகோவா ஷம்மா, நான் கூடவே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து வெளிப்படுத்தினார். இப்படி எகோவா நிசின்னு சொல்லி நான் உனக்கு வெற்றி தருவேன், இப்படி ஒவ்வொரு நாமத்தில் தன்னை வெளிப்படுத்தி தம்மை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஆதாமோடு மட்டும் வெளிப்படுத்தலைங்க. நீங்க பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கர்த்தர் வந்து பேசினார் இல்லையா? ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வந்து கர்த்தர் பேசினார். யாக்கோபோடு இந்த கர்த்தர் போராடினார் என்று வேதத்துல கர்த்தரோடு யாக்கோபு போராடினார். யாக்கோபை வந்து சந்தித்தார், கிதியோனை வந்து சந்தித்தார். ஹல்லேலூயா. யோசுவாவை சந்தித்தார். இப்படி பல பேரோடு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி தான் யார் என்பதை காண்பித்துக் கொண்டே இருந்தார், தான் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்துக் கொண்டே இருந்தார். எதற்காக? இதெல்லாம் தேவன் எதற்காக செய்யணும்? எப்படியாவது இந்த ஜனம் கர்த்தரை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பூமியில வாழும் பொழுது நல்ல வாழ்க்கையை வாழணும், மரித்த பின்பும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் பல முயற்சிகளை எடுத்தார். ஹல்லேலூயா. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு, அந்தந்த சமயங்களுக்கு ஏற்றவாறு, அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு தேவன் பல ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டே தான் வந்தார். அது மட்டுமல்ல, இந்த தேவனாகிய கர்த்தரை புரிந்து கொள்வதற்காக தேவன் கோத்திர பிதாக்களை எழுப்பினார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு நியாயாதிபதிகளை எழுப்பினார், அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், அதற்கு பின்பு ராஜாக்களை எழுப்பினார், அதற்கு பின்பு ஆசாரியர்களை எழுப்பினார். இது மாதிரி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்துவதற்கு, ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான பேர் அனுப்பினார்.
சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலரோ இந்த தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சாங்களா? தள்ளி விட்டார்கள், மறுதலித்தார்கள். நல்ல கவனிக்கணும். இப்ப பரலோகத்துல ஒரு திட்டம் நடக்குது. பூமியினுடைய கடைசி காலம் வந்துவிட்டது. இந்த ஜனத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஜனத்தை மீட்டு விடுவதற்கு கடைசி வாய்ப்பாக ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? திட்டமிடப்படுகிறது. அந்த ஏலோகியம் அவர்களுக்குள்ளே திட்டமிடுகிறது. அப்ப நான் யாரை அனுப்புவேன், யாரை நமக்காய் போவா அப்படின்ற ஒரு சத்தம் அவர்களுக்குள்ள எழும்புது. இந்த ஜனத்தை ரட்சிப்பதற்கு, இந்த ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்கு யாரை அனுப்பலாம்? ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? யார் சொல்றது? சொல்லுங்க, யார் சொல்ற அந்த வார்த்தைய? தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து சொன்னது யாரு? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் யாரு? திருத்துவத்துல 2வது நபர், அந்த குமாரன். அவர் சொல்றாரு, நான் வருகிறேன், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதியிருக்குதுன்னு தேவனாகிய கர்த்தர் வாலண்டியரா போய் நான் போறேன்னு சொல்றாராம். அப்போ பிதாவாகிய தேவன் ஒன்று செஞ்சாராம். என்ன செஞ்சாராம்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நல்ல கவனிங்க, இந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சாம். ஹல்லேலூயா. இந்த குமாரனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சா? அதுக்கு பேர் தான் பாலகன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. பாலகன்னா சரீரம்னு மீனிங் வச்சுக்கோங்க. இந்த குமாரனுக்கு, இந்த தேவனாகிய கர்த்தருக்கு, இந்த திருத்துவத்தினுடைய 2வது நபருக்கு பிதாவாகிய தேவன் என்ன கொடுத்தாரா? ஒரு சரீரத்தை கொடுத்தாராம். ஏன் ஒரு சரீரத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் ஒரு சரீரத்தை கொடுக்கணும்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரைக்கும் அவ்வப்போது இந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சந்திக்க அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போவார். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆபிரகாமோடு வந்துட்டு போனார், யாக்கோபோட வந்து பேசிட்டு போனார், ஈசாக்கோட வந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவோடு வந்து பேசினார், கிதியோனோடு வந்து பேசினார். இது மாதிரி பல பேரிடத்துல தம்மை வந்து வெளிப்படுத்தினதை வேதத்துல பார்க்க முடியும். ஞாபகம் இருக்கா? ஓகே, நல்ல கவனிங்க. இப்போ அடிக்கடி தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சுட்டு போறாரு? வந்துட்டு போறாரு. ஆனா பைபிள்ல எங்கேயாவது வரலாற்றில் அவர் வந்துட்டு போன மாதிரி எங்கேயாச்சும் எழுதப்பட்டிருக்கா? உலக வரலாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கா? சரி. அவர் வந்துட்டு போகும்போது ஆபிரகாமோடோ அல்லது யாக்கோபோடோ வந்துட்டு பேசிட்டு போனார்ல, அப்படி வந்துட்டு போகும்போது அவருடைய தாய் தகப்பன் அப்படி நம்மளை போல வந்தாரா? தாய் தகப்பன் இல்லாதவரா வந்தார். எந்த சந்ததியில வந்தாரு? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. அப்போ தாய் தகப்பன் இல்லாதவராய் வந்திருக்கிறார், எந்த சந்ததியும் இல்லாதவரா வந்திருக்கிறாரு. அப்புறம் என்னது? எந்த வரலாற்றுல எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படாதவரா வந்திருக்கிறாரு. அவர் எப்ப வருவார்னு தெரியாது, எப்ப போவார்னு தெரியாது, எப்படி வருவார்னு தெரியாது, எப்படி போவார்னு தெரியாது. இந்த பக்கம் கிதியோன் அந்த கோதுமையை அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல திரும்பி பார்த்தா யார் நிக்கிறா? வசனம் போடப்பட்டிருக்கு, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கர்த்தருடைய தூதரானவர்னு. கர்த்தருடைய தூதரானவர் வந்து நிக்கிறார். அப்ப சொல்றாரு, கிதியோனே அப்படி நான் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலியே. அடுத்த வசனம் தான் முக்கியம். யாருனோடு இருக்கிறா? இந்த தேவனாகிய கர்த்தருனோடு இருக்கிறார் அப்படின்னு. எப்ப வந்தாருன்னு தெரியாது, எப்படி வந்தாருன்னு தெரியாது. முடிச்சுட்டு போகும்போது எப்படி போனாரு? அந்த சாப்பாடை போட்டதுக்கு அப்புறம் அக்னியில் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே எப்படி வந்தார்னு தெரியல, எப்படி போறாருன்னு தெரியல.
அசோ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த குமாரன் மனுஷனை சந்தித்து பேசுவதற்காக சில காரியங்களை நடத்துவதற்காக அவ்வப்போது வந்துடுவார், போயிடுவார். எப்படி வருவார் தெரியும், எப்படி போவார்னு தெரியாது. மனுஷனை போல வந்தார். சொல்லுங்க, எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? ஆனா இப்ப என்ன திட்டம் நடக்குதுன்னா, இப்ப மனுஷனை போல போகக்கூடாது, மனுஷனாகவே போகணும். சூப்பர், பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. எப்படி போகணும்? மனுஷனாகவே போகணும். மனுஷனாகவே போகணும்னா நேரடியா திடுதிடுப்புன்னு போய் நிக்க முடியாது, அவர் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் கிடையாது. வாடகை தாய்க்கும் வளர்ப்பு தகப்பனுக்கும் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. வாடகை தாய்க்கும் வளர்ப்பு தகப்பனுக்கும் பிறந்தவர் தான். வரலாற்றில் இயேசுடைய பேர் குறிக்கப்பட்டுச்சா? இன்னைக்கும் இருக்கு. வேதம் இல்லாமல் வரலாற்று புத்தகங்களிலே யாருடைய பேர் உள்ள வந்திருக்கு? எந்த வம்சத்துல பிறந்தார் இருக்கு? யூத வம்சத்துல. யார் குடும்பத்தில் பிறந்தார் இருக்கு? தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப இந்த தேவகுமாரன், இந்த தேவனாகிய கர்த்தர் இப்போ மனுஷனை போல வரல, மனுஷனாகவே உள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி வெளிப்பட்டதெல்லாம் அவர் எந்த சரீரத்துல வந்தார்லாம் தெரியாது. ஏன்னா அவர் தொட்ட மாதிரி, ஏன்னா கிதியோனுடைய கான்செப்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, வந்தாரு, பேசினாரு, டக்குனு அக்னியில மறைஞ்சு போயிட்டாரு இல்லையா? யாக்கோபு இடத்துல போராடிட்டு இருக்கும் போது சொல்றாரு, இதோ வெளிச்சமாகுது, நான் உடனே என்ன செய்தாகணும்? போக வேண்டும். ஆபிரகாமோடு பேசினாரு, எப்படி வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியல, போயிட்டு வரேன்னு போனாரு, ஆனா எப்படி போனாருன்னு தெரியல. அப்போ அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருந்தது? மகிமையின் சரீரமா இருந்துச்சு. எப்படிப்பட்ட சரீரமா இருந்தது? மகிமையின் சரீரமாய் இருந்தது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் பிறக்கும் பொழுது இவருக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தது. யாரை போல? உங்களை போலவும் என்னை போலவும். ஹல்லேலூயா. யாரை போல அவர் பிறந்தாரு? சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு சரீரத்துல பிறந்து அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? ஏனோஸ் நிர்பந்தமான மனுஷனை போல தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்துறாரு? ஏனோஸ் பரிதாபப்பட்ட பாவப்பட்ட ஜென்மமாக அவர் பிறக்கிறாரு. மனுஷனாகிய நமக்கு போராட்டங்கள் இருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சா? கொஞ்சம் நஞ்சமா இருந்துச்சு. நம்மளாம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோமா? ஆமா, கஷ்டப்பட்டு உழைச்சுதானே சோறு வருது. காலையில் எந்திரிச்சோன்னே உங்களை பாத்திரங்கள் சாப்பாடுனால நிரம்பி இருக்கா? அதுக்கு எந்திரிச்சு உழைக்கணும், அதுக்கு நீங்க சீக்கிரம் எந்திரிக்கணும், அதுக்கு நீங்க கடைக்கு போகணும், அந்த கடைக்கு போக வைக்கிறதுக்கு குத்தணும் அவரை. ஆமாவா இல்லையா? அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு அது ஒரு மாசம் ஃபுல்லா உழைக்கணும். நீங்க சாப்பாடு சாப்பிடுறது ஈஸி கிடையாது. ஆமா தானே? இயேசு கிறிஸ்துவும் உழைத்தாரு. அவர் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உழைச்சாரு. பசி வந்துச்சா? ஓ பயங்கரமா பசி வந்துச்சு. நடக்கும் போது டயர்டானுச்சா? ஓ நடக்கும் போது ரொம்ப டயர்டானுச்சு. தூக்கமா வந்துச்சா? ஆமா அவருக்கு தூக்கம் வந்துச்சு. மனுஷங்க பாடா படுத்துறாங்களா? ஆமா பாடா படுத்துறாங்க. உங்களை சுத்தியில எல்லாரும் உங்களை ஏளனமா பேசுறாங்களா? பேசுறாங்களா? பேசலையா? இயேசு கிறிஸ்துவும் ஏளனமா பேசினாங்க. பொறாமப்பட்டாங்களா? ஆமா அவரையும் பொறாமப்பட்டாங்க. அவருக்கும் கடல்ல போனா அவருக்கு டயர்ட்னஸ் வந்துச்சு. ஆமா அவருக்கும் கடல்ல போனா என்ன வந்துச்சு? எல்லாம் வந்துச்சு. எல்லா பாடுகளும் நீங்க அனுபவிச்ச அத்தனை பாடுகளையும் அவர் என்ன பண்ணாரு? ஏனோ சாகத்தனை வெளிப்படுத்தினாரு. பாவப்பட்ட மனுஷனா, எல்லா வேதனைகளும் சுமக்கிற மனுஷனா என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் யார்? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பிசாசுனால போராட்டம் இருக்கா? வந்தா விரட்டிடுவேன் பாஸ்டர். எனக்கு அதை பத்திலாம் போராட்டமே கிடையாது. உங்களுக்கு போராட்டம் இருக்கா என்னன்னு தெரியலங்க. ஆனா அவருக்கு அந்த போராட்டம் பெருசா இருந்துச்சு. திடுதிடுப்புன்னு அங்க ஏத்திட்டு போறான், திடுதிடுப்புன்னு இங்க ஏத்திட்டு போறான். பெரிய போராட்டம் பிசாசுனால இயேசுக்கு என்ன பண்ணுச்சு? ரொம்ப இருந்துச்சு. ஹல்லேலூயா. நிறைய போராட்டங்கள் பாடுகள் மனுஷன் படுற அத்தனையும் அவர் பட்டாரு. நம்மளும் சாகிறதுக்கு ஏதுவாக தான் இருந்தோம், அவரும் சாகிறதுக்கு ஏதுவாக தான் இருந்தாரு. உங்களுக்கு அடிச்சா வலிக்குமா?
அவருக்கும் அடிச்சா வலிச்சிச்சு. உங்களுக்கு அடிச்சா ரத்தம் வருமா? அவருக்கும் அடிச்சாங்க, ரத்தமும் என்ன பண்ணுச்சு? மனுஷனுடைய அத்தனை கோட்பாடுகளுக்கும் மனிதனுடைய அத்தனை இலக்கங்களுக்கும் உட்பட்டவராய் இந்த தேவனாய கர்த்தர் வந்தார். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்கலாமா? யோவான் 3:16 தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாராம்? அந்த அன்பை வெளிப்படுத்த இதுவரைக்கும் நிறைய விதத்துல அன்பை வெளிப்படுத்திட்டார். பட் ஃபைனலா ஆண்டவருடைய திட்டம், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ். என்ன ஒரு சான்ஸ்? உன்னுடைய ரத்தத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் கிழிக்க ஒப்பு கொடுத்து அந்த ஜீவனை ஜனங்களுக்காக ஒரே பலியாக கொடுக்கணும். அதற்காக அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அறைந்தார்கள், ரத்தம் வந்தது, சரீரம் கிழிக்கப்பட்டது, பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த பலி மூலியமாக தான் தேவாதி தேவனை நாம் தரிசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஜனங்கள் இவர்தான் அந்த தேவனாகிய கர்த்தர்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு சிலர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பேதுரு கிட்ட கேட்கிறாரு, சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு, இந்த பிலிப்பு சசரியா இந்த ஊருக்கு வரும்போது கேட்கிறாரு, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றாங்க, சிலர் எரேமியா, எசேக்கியேல், அப்புறம் யாரு? யோவான். சரி, இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போட்டும்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. கரெக்டா அடிக்கிறான். பார்ப்பதற்கு மனிதனை போல இருக்கிறார், எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறார். ஆனா பேதுருக்கு கண் திறக்கப்படுது. he is not a man, he is not a man. அவர் மனுஷன் அல்ல, இவர் ஏலோஹிம், யாவே, அடோனாய், தேவனாகிய கர்த்தர். அவர் மனுஷனா வந்திருக்கிறாரு. இந்த பார்வை யாருக்கு இருந்துச்சு? பேதுருக்கு இருந்துச்சு. இன்னும் பேதுருக்கும் சீஷர்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் அந்த மலைக்கு கூட்டிட்டு போய் மகிமை அடைந்து நான் தேவனாகிய கர்த்தர் என்பதை என்ன செய்தார்? அவரு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு என்ன பண்ணிட்டாரு? எழுந்துட்டார். உயிரோடு எழுந்து சீஷர்களை சந்திக்க வராரு. அந்த வீட்டுக்கு, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள சந்திக்க வரார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது, எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருந்தது. எல்லாரும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து விட்டார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தனு மட்டும் அங்க ரூம்குள்ள இல்ல. யாரு? தோமா இல்ல. இப்ப இயேசு போயிட்டாரு, தோமா உள்ள வரா, நாங்க இயேசுவை கண்டோம், அவர் உயிரோட வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து இந்த சம்பவம் வரைக்கும் வேற விதமா எழுதப்பட்டிருக்கும், இந்த சம்பவத்திலிருந்து வேற விதமா எழுதப்படும். அதனாலதான் இதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இப்ப தோமா உள்ள வராரு. தோமா உள்ள வந்தனையும் நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் உயிரோடு எழுந்துட்டார், நாங்க எல்லாரும் பார்த்தோம், நாங்க எல்லாரும் தொட்டோம். உடனே தோமா என்ன சொல்றாரு? நான் கையை எடுத்து உள்ள விழாவுக்குள்ள விட்டு அந்த காயத்துக்குள்ள விட்டாதான் நான் என்ன செய்வேன்? நான் நம்புவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், நானு நம்ப மாட்டேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டான். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அவர் வந்தா நீ விட்டுக்க, நீ என்னமோ பண்ணிக்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? ஒரு வாரம் கழிச்சு திரும்பி உள்ள வராரு. எடுப்போமா? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம், 26ல இருந்து வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல். போன வாரம் இவன் பேசின டயலாக் இப்ப யார் பேசிட்டு இருக்கிறா? இவன் இந்த டயலாக் பேசும்போது இயேசு இருந்தாரா இல்லையா? இல்ல. இயேசு என்ன பண்ணல? அப்போ
ஆனா அவன் பேசின அதே டைலாக்க ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசின உடனே மிரண்டுட்டான். யாரு? தோமா மிரண்டு 28ஆம் வசனம் சொல்லுது, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என்ன கூப்பிட்டான்? இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இந்த சம்பவம் வரைக்கும் இந்த வார்த்தை பயன்படவே இல்லை. தோமாவுக்கு கர்த்தர் கண்களை திறந்து சொல்றாரு, யூ ஆர் த லார்ட் காட். ஹல்லேலூயா. நீரே அந்த தேவனாகிய கர்த்தர். இப்பதான் என் மண்டைக்கு புரியுது. இத்தனை நாள் உண்மை குருன்னு பார்த்தேன், அற்புதம் செய்கிறவர்னு பார்த்தேன், தீர்க்கதரிசின்னு பார்த்தேன். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் போச்சுடா, நம்மளை போல அவரும் செத்துட்டாருன்னா தான் நினைச்சேன். அதனாலதான் நம்ப முடியல. ஆனா உயிரோடு வந்து நிக்கிறீர், விழாக்குள்ளையும் கைவிட சொல்றீர், நான் பேசினதை அப்படியே பேசுகிறீர். நீர் கர்த்தர், நீர் தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு சம்பவம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேதுரு சீஷர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டானுங்க. மீன் பிடிக்க போயிருக்கும் பொழுது அங்க கரையில ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கிறாரு, இங்க இருந்து பிள்ளைகளே எனக்கு ஏதாவது அப்பம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு என்ன இல்ல, இங்க மீன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றாரு. பக்கத்துல இருக்கிற யோவான் சொல்றான், டேய் வந்திருக்கிறது கர்த்தர், இயேசுன்னு சொல்லல. என்னன்னு சொல்றான்? 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போதும், வாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே, நல்ல கவனிக்கணும், கர்த்தர் என்று வரும் பொழுது, இதுவரைக்கும் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப கர்த்தர் என்று வரும் பொழுது அவருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது. ஹல்லேலூயா. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? தேவ பிள்ளைகளே, ஏதோ இயேசு ரொம்ப ஈஸியா நினைச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாரு, அவர் ரொம்ப அரவணைப்பா பேசுறாரு, இப்படியே நினைச்சு 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 அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அவரை ஈஸியா நினைச்சிடாதீங்க. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும், நடுக்கத்தோடு தொழுது கொள்ளணும், அந்த பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். பாவம் செய்யும் பொழுது தேவன் ஒருவர் நம்மளை பார்க்கிறார் என்ற பயம் இருக்கணும். அசுத்தம் செய்ய ஓடும் பொழுது தேவன் நம்மளை கவனிக்கிறார் என்ற பயம் இருக்கணும். தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்ற உணர்வு இருக்கணும். அந்த காயினை போல எனக்கு அவர் தேவையில்லை நினைச்சிடக்கூடாது, அவர் இருந்தா என்ன நினைச்சிடக்கூடாது. அவர் கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கணும், அதே சமயத்துல நெருக்கமாகவும் இருக்கணும். எப்படி பாஸ்டர் பயத்தோடு நெருக்கத்தோடு இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமோடு இருந்தால் நீங்கள் அப்படி நடக்க முடியும். தேவனிடத்துல பயம் இருக்கும், அதே சமயத்துல நெருக்கமும் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல தேவனுடைய சபைகள் எதிலே வளர்ந்தது என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ந்தது. அவர்கள் தேவனுக்கு பயந்தும் நடந்தார்கள், அதே சமயத்தில் தேவனோடு நெருங்கியும் இருந்தார்கள். யாரால் அப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமானால் அப்படி இருக்க முடியும். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்கள், தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள், அதே சமயத்தில் தேவனோடு நெருங்கியும் பழகுவீர்கள். ஏனென்றால் அவர் யார்? நான் சொல்றாரு, நான் மனுஷன் அல்ல, நான் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் யார் அல்ல? மனுஷனாகவே வந்தார், பட் he is God. அவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை, அவர் கொடுத்த அந்த சரீரத்தை, அவர் கொடுத்த அந்த ஜீவனை, அந்த சிலுவையில நமக்காய் அந்த பலியிட்டதை இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, அந்த நித்திய இரட்சிப்பை கொடுத்து, அவர் வரும் நாளிலே நம்மளை அழைத்து கொண்டு போகவும் நம் மேலும் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடைசியான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவனாகிய கர்த்தரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம்
4ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் இருக்கிற இந்த 3 வசனங்களை நம்ம கொஞ்சம் பார்க்க. எல்லாருக்கும் பைபிள் எடுத்துக்கங்க, திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும். யாருடைய வருகை? யாருடைய வருகை சொல்லுங்க. யாருடைய வருகை? யாவே, அடோனாய், தேவனாகிய கர்த்தர். திருத்துவத்தில் 2வது நபராகிய அந்த குமாரன், அவர்தான் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை. அப்போ ஒரு நாள் அவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே. யார் வரப்போறா? யார் வரப்போறா? கர்த்தர் தாமே. திரும்பி சொல்லுங்க, யார் அது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் தேவனாகிய கர்த்தரோடு கூடவே இருந்தான். பாவம் அவனை பிரித்து விட்டது. மரணம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. ஆதாமுடைய சந்ததியில் பிறந்த நீங்களும் நானும் அந்த மரணத்தை சந்திக்க தான் போகிறோம், உண்மைதான். ஆனால் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு வந்து இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து மரித்து அவர் 3ஆம் நாள் எழும்பி அவர் பரலோகம் எடுத்துக்கொண்டப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிற வார்த்தை, I will come again. நான் ஆதாமோடு எப்படி வந்து கூட இருந்தனோ அதே போல நான் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களையும் கிறிஸ்துவுக்குள் மரித்த அவர்களையும் நான் உயிரோடு நான் எழுப்புவேன். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் என்ற அந்த கூர் உடைந்து போகும். பாதாளம் என்ற அந்த வாசல் நொறுங்கி போகும். மரணத்தினால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்றென்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கும்படி எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மளை எழுப்புவார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எழுப்புவார். எழுப்பி அவர் அவரோடு கூட வைத்துக் கொள்வாரா? அன்றைக்கு ஆதாமும் தேவனாகிய கர்த்தரும் இணைந்திருக்கிறது போல நீங்களும் நானும் அந்த தேவனாகிய கர்த்தரோடு, அந்த யெகோவா தேவனோடு, அந்த யாவே கர்த்தரோடு, அடோனாய் தேவனாகிய கர்த்தரோடு நாம் என்றென்றைக்கும் இணைந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னது போல யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா மெக்காதிஸ், யெகோவா சிட்கேனு, யெகோவா ஒசேனு என்ற பல நாமங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர் பூமியில மனுஷனாகவே வந்தபோது அந்த தேவனாகிய கர்த்தருக்கு வேறொரு நாமம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லி இருக்கிறது, இந்த இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்ல 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 பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளம் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது இயேசு என்ற நாமத்தில் வெளிப்படுவார். நம்மளை அழைத்து கொண்டு செல்வார். என்றென்றைக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளை சந்தோஷமாய் வாழ வைப்பார். அதற்காக தாங்க நம்ம இயேசுவை தேடுறோம், வேற எதுக்கும் இல்லை. உலகம் சொல்லுது அவர் எனக்கு வேண்டாம், அந்த மனுஷன் எனக்கு வேண்டாம், அந்த யூத கோத்திரத்திலிருந்து வந்தவர் எனக்கு வேண்டாம், ஐயோ வெள்ளக்கார இயேசு எனக்கு வேண்டாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் தெரியும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் உலகத்தை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், அவர் மீண்டும் வரப்போகிறார். எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும். அதற்காக தான் அவர் நம்ம தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, இந்த கிருபையை, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி
உம்மை அறிகிற அறிவினால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை சொல்லும் பொழுது எங்கள் பாவங்கள் கழுவப்படும். நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை சொன்ன பேய்கள் ஓடும். நாமத்தை சொன்னா ஆண்டவரே அற்புதங்கள் நடக்குது ஆண்டவரே. அப்ப எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. அப்பா சேர்த்து ஆண்டவரே எல்லாருக்கும் மத்தியில ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நீர் இல்லாமல் எங்களால் அசைய முடியாது ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாண்டம் தான். ஆனால் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்கப்படும் என்பதை போல குறைவுள்ள நாங்கள் தேவனோடு இணையும் பொழுது, தேவனாகிய கிறிஸ்துவோடு இணையும் பொழுது நாங்கள் நிறைவாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ கர்த்தராலே, இதோ தேவனாலே நான் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். பலவீனனா வந்திருக்கலாம் நீங்க, இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் கொடுப்பாரு. இயேசு உங்களுக்கு பலனா இருப்பாரு. நீங்க ஒருவேளை நீங்க கவலையோடு இருக்கலாம், இயேசு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பாரு. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு குறைவு இருக்கலாம், இயேசு உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவாரு. அவரோடு இணையதாங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாகும். அவரோடு இணைக்கப்பட தாங்க நிறைவு. அவரோடு இணைக்கப்பட தாங்க நிறைவு. அவரோடு இணைஞ்சிருக்க தான் நித்திய ஜீவன். அதை கொடுக்கிறதுக்காக தான் இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்ததான வெளிப்பாட்டை தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என் ஆண்டவராகிய தேவனே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதித்த ஆண்டவரே, உம்மை உணர்ந்து துதித்து ஆண்டவரே உமக்கு கனத்தையும் மகிமையை செலுத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.